இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பொடி பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது சொல்லி கொடுங்கோ, நாங்கள் வந்து வெறும் ஒரு சாதம் மட்டும் வச்சுட்டா ஒரு அப்பளம் பொரிச்சிட்டா என்ன பண்ணலாம், திடீர்னு என்ன பண்ணுறது அப்படிலாம் கேட்குறேன். இப்போது ஸ்கூல்லாம் வேறு திறந்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு ஸ்கூலுக்கு மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் கூட ஒரு நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இது வந்து பேர் வந்து பப்ளி பொடி. வித்தியாசமான ஒரு பேர், வித்தியாசமான ஒரு டிஷ் தான். வெறும் 4 இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம இன்க்ளூடிங் உப்பு கூட சேர்த்து 4 இன்க்ரீடியன்ட் தான் நம்ம இந்த டிஷ் பண்ணிடலாம். இந்த பொடி நீங்கள் அரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 months நீங்கள் நல்லாவே இருக்கும். அது வெளியிலேயே ஷெல்ஃப் லைஃப் வந்து 3 to 4 months. நான் இது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், எந்த கப்பால் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேனோ அதே கப்பால் கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான மெயின் 2 டிஷ்ஷு, மெயின் 2 இன்க்ரீடியண்ட் இதுக்கு. இது வந்து வெறும் ரோஸ்ட் பண்ண போகிறோம் இழுப்பு சட்டியில். ஃபஸ்ட்டு நான் வந்து அதுக்கு 1 கப் கொப்பரை இந்த அழகாக இப்படி ஒரு ஒரு அதுக்கு என்ன சொல்லுவான்னு தெரியல எனக்கு, அந்த ஒரு மூடி ஆஃப் கொப்பரை அதை நான் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது நிறைய பேர் வந்து துருவி பார்த்துருக்கேன், பட் அது ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் நான் வந்து இப்படி குட்டி குட்டி நம்ம தேங்காய் பத்தை போடுற மாதிரி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதை வந்து வெறும் வானிலையில் கொப்பரை தேங்காவை நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை போட்டுறாதீங்க, பிகாஸ் பொட்டுக்கடலை சீக்கிரமாக வருந்துடும். அதனால் வந்து அது கருப்பாகிறதுக்கு கரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு கொப்பரை தேங்காயை போட்டுருங்க. இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால ஷெல்ஃப் லைஃப் நிறைய நாள் வரும். இதை சூடான சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு இந்த பொடியும் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சுட்டப்பழம் கூட போடும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பப்ளி பொடி. ஃப்ரைட் கிராம் வந்து தால் வந்து இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். நம்ம எல்லாருக்கும் அது தெரியும், இடுப்பு பலத்துக்கு கொடுக்கும். அதனால் இதை நீங்கள் பண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது குழந்தைங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து காரம் பெருசாக கிடையாது, அப்புறம் மசாலா கிடையாது. ஸோ பருப்பு சாதம் மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் தோரம் பருப்பு நம்ம வந்து இப்போது அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறது ஃப்ரைட் கிராம் போடுறோம். இப்படி நல்லா வந்துட்டு பாருங்க தேங்காய் எண்ணெயோட வாசனை வந்துட்டா அவ்வளோவுக்கு நம்ம வறுத்தா போகிறோம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு போகிறோம். அதே இழுப்புச்சட்டிலேயே இந்த 1 கப் ஆஃப் பொட்டுக்கடலையும் போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுக்க போகிறோம். கரிச்சிடாதீங்கோ, கரிச்சில்னா டேஸ்ட்டே சுத்தமாக மாறிடும். இப்போ பாருங்க நல்லா செவந்துட்டு கோல்டன் ப்ரௌனாக ஆனால் போகிறோம். நீங்கள் வந்து எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நடுநடுவில் நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். இப்போ வந்து நம்ம இடிச்சடி சூடாக இருக்கும் போது வெறும் மிளகாவத்தில் போட்டால் ரொம்ப காந்தோம். அதனால் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆஃப் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் வந்து நான் இன்றைக்கி 7 to 8 மிளகாவத்தில் எடுத்துட்டுருக்கேன். அது போகிறோம், இதுக்கு மேலே தேவைப்படாது. இதையும் நல்லா செவக்க வறுத்துருங்க. இது நல்லா செவந்து எடுத்து இதெல்லாம் நல்லா ஆறின அப்புறம் மிக்சியில் நல்லா பருப்பொடி அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பை நான் இந்த பொடியோடையே சேர்த்து அரைக்க போகிறேன். இது நான் 1 கப் கடலை ஃப்ரைட் கிராமும் 1 கப் கொப்பரையும் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால் நான் வந்து ஒரு என் கையால் ஒரு காக்கை கல்லுப்பு எடுத்துட்டுருக்கேன். கல்லுப்பே போடுங்கோ. கல்லுப்பையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டேன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். கல்லுப்பு ரொம்ப ரொம்ப நல்லது. கல்லுப்பு இல்லாதவா, அதை பற்றி தெரியாதவா நீங்கள் வந்து டேபிள் சால்ட் போட்டுக்கலாம். அது உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. 1 to 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே இதில் போட்டிருக்கோம். மிக்சியில் கோர்ஸாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இது எப்படி அரைக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இது பாருங்க அரைச்சாச்சு. இது வந்து பப்ளி பொடி. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, அப்புறம் சாட்டில் போடும்போது அப்படியே மையாயிடும். அதனால் அங்கங்கே 1-2 இது தெரிஞ்சால் தப்பு இல்லை.
இது வந்து மொத்தமே 4 இன்க்ரீடியன்ஸில் ஒரு ஹெல்த்தியான ஒரு பொடி நம்ம பண்ணியாச்சு. சூடான சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். தோசைக்கு பின்னாடி அந்த பொடி தோசை மாதிரி கூட போட்டுக்கலாம். இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது ஒத்து போகும். ரோல் மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு அழகாக நடுவில் கட் பண்ணி கொடுத்துலாம். நெய் போட்டு இது சர்வ் பண்ணுங்க. சுவையான பப்ளி பொடி ரெடி ஆகிடுது. இதை ஆற்றுல பண்ணி பாருங்க. எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எழுதுங்க. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க. எங்கள் பேஜை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்கள் பாலக்காடு மாமி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much.